இப்போ மாற்று சக்தியா கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சி வந்துட்டு இருக்கு. இடையில ஒரு தாவேகனா வந்திருக்கு. அது வர்ற வண்டி மேலே ஏறி விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டமாக தான் இருக்க ஒழிய இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான வரைவு கோட்பாடுடைய ஒரு கட்சியாக ஒரு அற்புதமாக வந்து வளர்ந்துட்டு இருக்கு. வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அவங்கள தான் நீங்க எதிர்க்கிறீங்க. தேர்தல் யார் மெஜாரிட்டி மைனாரிட்டின்றது தேர்தல் விடைக்கு அப்புறம் தான் தெரியும். புரியுதுங்களா? இப்போ நான் நீங்க சொல்ல வரது என்னன்னு கேட்டா திமுக அதிமுக விட்டு எதுக்கு நீங்க தாவேகா ஃபோக்கஸ் பண்றீங்க? அதாவது தேர்தல் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வந்தால் மட்டும் தான் உங்களால ஜெயிக்க முடியும். திமுக அழிச்சு இன்னொரு கட்சியெல்லாம் வளராதுங்க. அதிமுக அழிச்சு இன்னொரு கட்சி வளராதுங்க. நாம் தமிழ் அழிச்சு ஒரு கட்சி வளராதுங்க. ஏன்னா எங்களுக்கு டிவிகே அழிச்சு மட்டும் உங்களால எப்படி வர முடியும்? டிவிகே ஒரு கட்சியை அழியணும்ன்றது எங்க நோக்கம் கிடையாது. பிரச்சனை இல்லையா? உங்களுடைய எண்ணம் பொதுத்தளத்துல அம்மா நீங்க பொதுத்தளத்துல யாரு வந்து தெளிவா நில்லுங்கன்றதான் பாயிண்ட். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இங்க ஒவ்வொருத்தவனுக்கும் கிட்டத்தட்ட இப்போ டிவிக்கேல 122 வேட்பாளர்கள் பிற கட்சியிலேருந்து வந்தவங்க. தெரியுமா உங்களுக்கு? ஊழல் மலிந்த கட்சியில இருந்து திமுக அதிமுக மாற்ற இடங்கள்ல இருந்து வந்து இன்னைக்கு சீட்டு வாங்கியிருக்கா. தேர்தல் நிலவரம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இருக்கா சார்? உறுதியா சாதகமா இருக்கு. காரணம் எதை வச்சு சொல்றீங்க? இல்ல அதான் சொல்றேன்ல, ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் மனதுல இருந்து ஒரு எழுச்சி வருது. என்ன எழுச்சின்னா எல்லா கட்சிக்காரும் சொல்ற மாதிரி நானும் சொல்ல வரல, எல்லாமே இப்படிதான் இருக்குது. பாலியல் வல்லுறவு இந்த பக்கம் ஊழல், அந்த கட்சிக்காரன் வந்தனா இங்கேயும் ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் ஒரு 10,000 கோடி ஊழல், பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு, கொடநாடு பங்களா கொலை, மாற்றி தான் இருக்குது. அப்போது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி வருது. அப்போது ஏதேனும் ஒரு மாற்றம் எதிர்நோக்க தானே செய்கிறான். இப்போ திமுக வெறியேற்றிட்டு இருந்ததுன்னா உடனே அதிமுக ஓட்டை போட்டு அது ஆட்சிக்கு வந்துடும். இயல்பு தானே. இந்த 18 தேர்தலில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ மாற்று சக்தியாக கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சி வந்துட்டு இருக்கு. இடையில ஒரு தாவேகனா வந்திருக்கு. அது வர்ற வண்டி மேலே ஏறி விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டமாக தான் இருக்க ஒழிய இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான வரைவு கோட்பாடுடைய ஒரு கட்சியாக ஒரு அற்புதமாக வந்து வளர்ந்துட்டு இருக்கு. போகிற இடங்கள்ல மக்களுடைய பிரதிபலன் அருமையாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களோடு மட்டும்தான் கூட்டணின்னு சொல்லிட்டு 5வது முறை தேர்தல் கலங்காட்டுறோம். யாருக்கிட்டையும் எந்த விதமான சமரசம் இல்லாமல் பணம் வாங்கி அல்லது கூட்டணி சேர்ந்து பண்ணுறது வந்து இறுதி முடிவாக இருக்கார். இங்கே திமுக 23 கட்சிகளோட கூட்டணி, அங்கே அதிமுக ஒரு 15 கட்சியோட கூட்டணி, மற்ற கட்சியில் சசிகலா ஒரு டீம், சசிகலா ராமதாஸ் ஒரு டீம். புரியுதுங்களா? சமீபத்தில் சீட்டு இல்லைன்னு போன அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர் ஒரு டீம் தனிச்சு ஒரு 234 தொகுதி வேட்பாளர் அவர் வட மாவட்டத்தில் அவருடைய சக்தி அவர் காமிக்கிறது முனைகிறார். ஆக ஒரு 6-7 முனை போட்டியே வந்து போச்சு. எத்தனை முனை போட்டி வந்தாலும் நாம் தமிழ் கட்சி ஒரு தெளிவா இருக்கு. முதல்ல 2026 அதுதான் இப்ப தேர்தல் களம் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை முனை போட்டி வந்தாலும் பழைய விஷயம் மாதிரியே தான் டிஎம்கே ஏடிஎம்கே தான் களத்துல வந்து மும்முரமா செயல்பட்டுட்டு வராங்க. 2 கட்சிக்கும் வாக்கு வங்கி இருக்குன்றது மாற்று கருத்து இல்லை. ஆனா எஸ்ஐஆர்ன்ற ஒரு களத்துல பிரச்சாரத்திலயுமே அவங்க தானே வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. சொல்றாங்க கிட்டதில்ல. குளத்தூர் தொகுதியில 70,000 வாக்கு நீக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? முதலமைச்சரோட தொகுதியில இப்ப என்ன கேட்டீங்க, எஸ்ஐஆருக்கு பிறகு சுருங்கி போச்சு தொகுதியினுடைய நிலவரம். புரியுங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 40,000 வாக்குகள் வாங்கிட்டு வெற்றி பெற்றுவோம். 1 லட்சம் வாக்குகள் மேல கிடையாது. 2 லட்சம் வாக்குல தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் கிடையாது. 5 முனை போட்டி திமுக அதிமுக இருக்கு, தாவேகா இருக்கு, நாம் தமிழ் கட்சி இருக்கு. இப்படி செதறும் போது வெற்றி வாய்ப்புக்குள்ள வாக்கு எவ்வளவு வரும்? நீங்க கேட்ட கேள்வி நேரடி பதில் என்ன? நாம் தமிழ் கட்சி களத்துல ரொம்ப தெளிவாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கு. ஏன்னு கேட்டா முதல்ல நாங்க 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்ச கட்சி இதுதான். ஒரு வேட்பாளரும் அந்தந்த வேலைகள்ல 3 மாசத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து பொது மேடைகள்ல இருக்கட்டும் பிரச்சாரத்துல இருக்கட்டும் டிஎம்கேவை டைரக்டா அட்டாக் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை விட்டுட்டு டிவிகே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்க வேண்டியது டிஎம்கேவை தான். டிவிகே களத்திலே இல்லாத ஒரு டிவிகே பிடிச்சிட்டு தொங்குறாங்கன்னா அப்போ அவங்க வந்து வெற்றிக்கான இதை தேர்தலா பார்க்கல. டிவிகே பெருசு இல்லை, என்டிகே தான் பெருசுன்னு காட்டுற ஒரு அரசியலா தான் இது இருக்கு அப்படின்னு. இல்ல எது பெருசு எது சின்னது அப்படின்றதுல தேர்தலுடைய விடையில தெரிஞ்சிடும், இறுதி கட்டத்துல தெரிஞ்சிடும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிச்சு பல திசைகளில் வந்து அந்த மக்களை அந்த உரிமைகளை காணாக அடிச்சிச்சு. ஒன்று. இப்போ டிவிகே மேலே எதுக்காக இவ்வளோ வன்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறந்த கோட்பாட்டோட வந்து நிற்கணும். ஆரம்பத்தில் திரு சீமான் என்ன சொல்றாரு, ஒன்று தமிழ் தேசியம் இல்லை திராவிடம்.
ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு ஆடிடும் போது. இல்ல இப்போ நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள தான் நீங்க மோதணும். அதை விட்டுட்டு சைடுல இருக்க ஒரு ஆளை வந்து மோதும் போது இல்ல இப்போ உங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இதுல இருக்கும்? சைடுன்னு கிடையாதுங்க, திராவிடம் அப்படின்னு எவன் தூக்கிட்டு வந்தாலும் அவன் தான் எதிரி. அதான் மெஜாரிட்டி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அவங்கள தான் நீங்க எதிர்க்கணும் இல்லையா? தேர்தலில் யாரு மெஜாரிட்டி மைனாரிட்டின்றது தேர்தல் விடைக்கு அப்புறம் தான் தெரியும். புரியுதுங்களா? இப்போ நான் நீங்க சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக விட்டு எதுக்கு நீங்க தாவேக்கா ஃபோக்கஸ் பண்றீங்க? அதாவது தேர்தல் இருக்கிறது இவங்க 2 பேரும் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வந்தால் மட்டும் தான் உங்களால ஜெயிக்க முடியும். அப்ப அவங்கள தானே நீங்க எதிர்க்கணும். அதை தான் சொல்றேங்க. இப்போ தாவேக்காக்குன்னு ஒரு தனித்துவமான வாக்கு இல்லைங்க. திமுக அதிமுக அப்ப வாக்கு. ஏன் அவங்கள வந்து நீங்க இப்ப இந்த மாதிரி வந்து ஆரம்பத்துல பேசிட்டு இருந்து இருக்கீங்க? இந்த கட்சியினுடைய துவக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிடத்தை ஒழிப்பதற்கான சூழல் அதை உருவாக்கிக்கணும், தமிழ் தேசிய வளரணும். இதான பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இடையில திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு ஒரு இடையில ஒரு குறுக்கால ஒரு எளிய பூனை ஆனா உங்களோட கோல் டிஎம்கே அழிச்சு அந்த இடத்துக்கு என்டிகே வரது தானே? இல்ல அப்படிலாம் இல்ல. திமுக அழிச்சு இன்னொரு கட்சியெல்லாம் வளராதுங்க. அதிமுக அழிச்சு இன்னொரு கட்சி வளராதுங்க. நாம் தமிழ் அழிச்சு ஒரு கட்சி வளராதுங்க. ஏன்னா அப்ப எங்களுக்கு டிவிகே அழிச்சு மட்டும் உங்களால எப்படி வர முடியும்? டிவிக்கே ஒரு கட்சி அழியணும்ன்றது எங்க நோக்கம் கிடையாது. உங்களுடைய கொள்கை தெளிவா இருந்ததுன்னா சரியான ஒரு ஆறுதலை நாங்க தருவோம். கொள்கை குழப்பமா இருக்கும் போது அதை விமர்சித்து பேச வேண்டிய அவசியம் அவங்க இருக்கு. பிரச்சனை இல்லையா? உங்களுடைய எண்ணம் பொது வெற்றி தளத்துல பெறுவது. அம்மா நீங்க பொது தளத்துல யாரு வந்து நின்னாலும் தெளிவா நில்லுங்கன்றதான் பாயிண்ட். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதுதான் நாம் தமிழர் வந்து அப்போ விஜய் அவர்கள் தெளிவா இல்லைன்னா உங்களுக்கு சாதகம் தானே. அப்ப அதை கண்டுக்காம விட்டுட்டு நீங்க அதாவது டிஎம்கே ஒரு விஷயத்த சொல்றாங்க கேட்டீங்கன்னா அதை கண்டுக்காம போறதுன்றது பொது தளத்துல 36,50,000 வாக்கு யாரை எதிர்த்து வந்தது சொல்லுங்க? 2 திமுக அதிமுக எதிர்த்து வந்தது. அப்ப தாவேக்கு கட்சி ஆரம்பிக்கல. சொல்றது புரியல உங்களுக்கு? அப்ப நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, இவர்களை எதிர்த்ததுனால தான் இந்த வாக்கு, இவர்களை எதிர்த்து இந்த வாக்கு அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு வாக்கு. அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அது அடிப்படை ஆட்சி வரைவு கோட்பாடு. புரியுதுங்களா? இதுக்கு இந்த வாக்கு என்னைக்குமே சிதறாது. புரியுதுங்களா? அதனால இதுல வந்து நாங்க தடுமாற்றம் இருக்கும்போது தான் இந்த வாக்கு சதுரம் கூட்டணி வைக்கும் போதோ அல்லது வாக்குக்கு பணம் கொடுக்கும்போது சிக்கல் இருக்கும். ஆனா தாவேக்காவுக்கு இந்த சிக்கல் வந்து அடிப்படையில இருக்குது. ஆனா சீமான் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிருச்சு இந்த தேர்தல்லே சொல்லலாம். ஏன்னா அவரே வந்து பல இடங்கள்ல வாக்கு போட்டா போடுங்க, இல்லைன்னா நான் இப்படி கத்தியே செத்து போறேன் அப்படின்னு ஒரு விரக்தியில பேசுறாரு. அந்த வார்த்தைக்கான உண்மை பலன் என்னன்னு தெரியுங்களா? இந்த இனத்திற்கு உழைக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு மனிதன் வந்துட்டேன், என்னை அங்கீகரிக்கணும். நீங்க வந்து ஒரு புடவை கடைக்கு போறீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு துணி எடுத்துக்கிறீங்க, ஒரு உணவத்துக்கு போறீங்க சிறந்த உணவு எடுக்கிறீங்க. அதே போல அரசியல் நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்கன்ற நாங்க ஏன் சார் சூஸ் பண்ணணும்? ஏன் நான் என்ன சொல்ல இருக்கேன்னா, அரசியல் மக்கள் சேவைக்கா தனி மனிதனை தேவைக்கா இல்ல. நாங்க வந்து அதாவது விவசாயத்தை மட்டும் பேசுறாரு, இதை மட்டும் பேசுறாரு, அதனால நாங்க அவரை சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு எல்லா டெக்னாலஜிலும் தேவை, எல்லாமே வந்து எல்லாத்துலயும் வளர்ச்சி வேணும். நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்ல. அதை நோக்கி எந்த கட்சி போதும் அவங்கள தானே நாங்க சூஸ் பண்ணுவோம். திமுக அதிமுக எத்தனை ஆண்டு கால வரலாற்றுல என்ன வளர்ச்சியை கொண்டு போகும்? அந்த தற்கொலைகள் என்ன பண்ணானுங்க? நேற்று கூட பாண்டிச்சேரியில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது வரும்போது குறுக்கால வரும்போது ஏதோ ஒன்று கத்திரி விசில் டிவிக்கே ஏதோ ஒன்று கத்திட்டு போகிறா. நீங்கள் போறீங்க அப்படி கேட்டினா ஓரமாக நீங்கள் போய்க்கலாம். எங்களுடைய பிரச்சாரங்களை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண தளத்தில் அறிவார்ந்த ஒரு திட்டத்தையோ அறிவார்ந்த ஒரு செயல்முறையில அறிவார்ந்த ஒரு பேச்சை தான் காட்டணும். ஒரு தலைசிறந்த தலைவன், தொண்டன், மாவட்ட பொறுப்பாளர், இங்கே ஒவ்வொருத்தவனுக்கும் கிட்டத்தட்ட இப்போ டிவிக்கில் 122 வேட்பாளர்கள் பிற கட்சியிலேருந்து வந்தவங்க. தெரியுமா உங்களுக்கு? ஊழல் மலிந்த கட்சியிலிருந்து திமுக அதிமுக மாற்ற இடங்கள்ல இருந்து வந்து இன்னைக்கு சீட்டு வாங்கியிருக்கிறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பவும் 5 கோடி 10 கோடி செலவு பண்றது தகுதி வாய்ந்த ஒரு நபர். ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, உடனே வெற்றி பெற்று உடனே அரியணை ஏறி விடுவான்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை உண்டு பண்ணியிருக்கான். அப்ப பிற கட்சியில இருந்த வேட்பாளர்களை வச்சு நீ எப்படி ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்? நீ அந்த கட்சியில இருந்த ஆனா தமிழகத்துல ஒரு 4-5 கட்சி இருக்குன்னா இந்த கட்சியில இருந்து அங்க போறதும் அங்க இருந்து இங்க வரதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயம். நான் வாழ்வுரிமை கட்சியில இருந்தேங்க. நான் சொல்றது கேளுங்க. ஒரு நல்ல நிர்வாகி, நான் சொல்றது கேளு, நான் ஒரு நல்ல நிர்வாகி, நல்ல சித்தாந்தம் உடைய ஒரு நல்ல சிந்தனை உடைய நிர்வாகி, அரசியல் கட்சி பிரமுகர், அரசியல் தலைவர் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒற்றை பாதையிலே போடுவான். அந்த ஒற்றை பாதை பல தலைவர்கள் வந்து கைப்பற்றிருப்பான். இப்போ நம்ம வாழ்வுரிமை கட்சியில இருந்தேன், தமிழ் தேசிய சித்தாந்தம், உடனே நமக்கு அங்கே பிடிக்கல அப்படின்னு நம்ம நாம் தமிழ் கட்சி தான் வர வேண்டிய சூழல் வருது. நம்ம அங்கே போய் பயணிக்கிறோம். அப்படின்னால இப்போ அந்த சித்தாந்தம் ஒன்றுதான், பாதை வெவ்வேறா இருக்கு. அவ்வளவுதான். உங்க கட்சியை விட்டு ஒருத்தர் வெளியே போறாங்கன்றதுக்காக அவங்க ஊழல் செஞ்சுதான் வெளியே போறாங்கன்றது ப்ரூஃபா இருக்கு. ஏடிஎம்கே வந்து அதனுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்ததாக வந்த ஜெயலலிதா அம்மா ஊழல் தலை உச்சநீதிமன்றம் குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் அவர்கள் ஏடிஎம்கே போயிருக்காங்க. என்ன காரணத்துக்காக போயிருக்காங்க? அதாவது ஒரு தனி மனித வளர்ச்சியை எதிர்நோக்கிறவங்களுக்கு ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கும்போது அவங்க வந்து பொருளாதாரத்தை நோக்கி போவாங்க. அது நான் நினைச்சேன், நான் பல்வேறு கட்சியில் கொடுத்து நான் போயிருக்கலாம். காரணம் கேட்டீங்கன்னா அந்த சிதறல் சிந்தனை தான் உங்களை கொண்டு போய் பொருளாதார வீழ்த்திரும். கொள்கையை வந்து தலைகீழ மாத்திரும். உங்களுக்கு கொள்கையில நிலைப்பாடு உள்ளவர்கள் என்னைக்குமே சரி ஒரே பாதையில் தான் பயணிப்பாங்க. அது காலியமாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஒரு சந்தலம். உங்களுக்கு சிக்கல் இருக்கு, பொருளாதார நெருக்கடி இருக்குதுன்னா பொருளாதாரம் எங்க கிடையாது போயிடுவீங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துல கொள்கை செத்து போயிடுது.
அவங்க போனதோட கிரேட்லாம் கிடையாது. அங்கே ஊழல் சக்திகள் தான். அங்கே வந்து அவங்க சசிகலா அம்மையார் வந்து அங்கே ஊழல் புரிஞ்சு அங்கே தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்தவங்க தான். ஏவன் குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் மாற்ற முடியாது, வரலாறு தானே. ஸோ அந்த இடத்துல நான் அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே வராங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு தலைவன் இப்படி சரியாக இருக்கணும் அப்படின்றதான். மாற்று கட்சியில் இந்த வந்த 122 பேத்துக்கு நீங்கள் சீட்டை கொடுத்து நாங்களாம் ஊழல் ஒழிப்புன்ற டிவிகள் இருக்கலாம் படும் மனத்தனமான ஒரு செயல்பாடு. புரியுதுங்களா? அப்போ ஆய்வு செய்து ஒரு வேட்பாளரை நீங்கள் பல கட்டங்களை ஆய்வு செய்து இவனோட பேக்ரவுண்ட் என்ன, குற்ற வழக்குலாம் ஒரு வேட்பாளர்கிட்ட பாலியல் வழக்கு இருக்கு, குற்ற வழக்கு இருக்குது. ஒரு வேட்பாளர் இருக்க டிவிக்கில் ஒரு வேட்பாளர்